இன்றைய இந்த ஜும்மாவினுடைய உரையில் கடனும் கடனாளியும் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் கடன் பெறாதவர்கள் யாரும் இல்லை என்று எண்ணும் அளவிற்கு உலகத்தினுடைய வங்கிகள், பல அமைப்புகள், வியாபார கேந்திரங்கள் இவைகளெல்லாம் இந்த மக்களை கடனாளியாக ஆக்குவதற்கான முனைப்பில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். நிறைய மெசேஜ்கள் வரும். உங்களுக்கு கடன் தேவையா? இந்த பொருளை நாங்கள் இவ்வளவு தருகிறோம், நீங்கள் பின்னால் பணத்தை கட்டிக்கொள்ளலாம். இந்த பொருளை நீங்கள் இப்போது வாங்கினால் இது என்ன விலை, அதற்கான விலையை கூட நீங்கள் உடனடியாக தர வேண்டியது இல்லை, நீண்ட காலம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்பது போன்ற அறிவிப்புகள், மெசேஜ்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஃபோனை போட்டு கூட பேசுகிறாங்க, உங்களுக்கு இது தேவையா, இதை வாங்குறீங்களா என்று மக்களை கடனாளியாக ஆக்கக்கூடிய ஒரு வன்மம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியத்தினுடைய பார்வையில் கடன் என்பது என்ன என்பதை குறித்து இந்த ஒரு சிறிய உரை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விளங்கப்படுத்தும். இஸ்லாத்தினுடைய பார்வையில் கடன் வாங்குவது சிறப்பான ஒன்று அல்ல, ஆனால் கடன் கொடுப்பது சிறப்பான ஒன்று. வாங்குவது சிறப்பல்ல, ஆனால் கொடுப்பது சிறப்பு. எப்படி இது வித்தியாசமாக இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரலாம். பொதுவாக கடன் வாங்கும் பொழுது அந்த கடனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்கவில்லை, இந்த கடனை திருப்ப முடியல என்று வரும் பொழுது இயல்பாகவே அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு உடைகிறது, பாசம் ஒழிகிறது, அவர்களுக்குள் விரோதம் குரோதம் வளர்கிறது. இது இயல்பாக. இதைத்தான் தமிழ்லையும் பல இடங்களில் கடையில் போட்டு வச்சிருப்பாங்க, கடன் அன்பை முறிக்கும் அப்படின்ட்டு. இது சரியான வாசகம். அது இந்த வாசகத்தில் அரபியிலும் அதே பழமொழி இருக்கிறது. ஆனால் அதே சமயம் ஒரு மனிதன் தேவை என்று வரும் பொழுது அந்த தேவையை நிவர்த்தி செய்வதற்கான பண வசதி இல்லை, மருத்துவ வசதி அவனிடத்தில் இல்லை, மருத்துவம் செய்வதற்கு வீட்டில் ஒரு மனைவிக்கு சுகம் இல்லை, குழந்தைக்கு சுகம் இல்லை, அல்லது அவருக்கே சுகம் இல்லை, மருத்துவம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. உழைக்கிறார், அந்த உழைப்புக்கு தகுந்தவாறு அவருக்கு பொருளீட்ட முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை வறுமையானால் இவர் கடன் வாங்குவதை மார்க்கம் தடை சொல்லாது, அவருக்கு கடன் கொடுங்கள் என்கும். இன்னும் சொல்வதாக இருந்தால் ஜக்காத்தில் கூட கடனை கொடுப்பதற்கு அனுமதிக்கிறது. 8 கூட்டத்தாரில் கடனாளியும் இருக்கிறாங்க. எனவே நீங்கள் கடன் கொடுங்கள், ஆனால் கடன் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு வாங்கணும் என்பதை எல்லாம் தெளிவாக குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன்ல கடனை பற்றி பேசக்கூடிய ஒரு வசனம் இருக்கிறது, சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி பகுதியில். குர்ஆன்லயே ரொம்ப பெரிய ஆயத்து அதுதான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயந்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மா என்ற ஆயத்து இருக்குது. குர்ஆன்லயே ரொம்ப பெரிய ஆயத்து அதுதான். இது சம்பந்தமாக ரொம்ப அல்லாஹ் தெளிவாக அந்த ஆயத்தில் வசனத்தில் சொல்லுவான், நீங்கள் கடன் வாங்குவதாக இருந்தால் எழுதுங்கள், அது தவணை கொடுக்கப்பட்டால் அந்த தவணை காலத்தை குறிப்பிடுங்கள். எழுதுவது யார், அதற்கான வாசகம் சொல்வது யார்? எழுத முடியாத ஒரு நிலையில் இருந்தால் கடன் யார் வாங்குறாரோ அவர் தான் வாசகம் சொல்லணும். கடன் யார் வாங்குகிறாரோ, கடன் யார் பெறுகிறாரோ அவர் வாசகம் சொல்ல வேண்டும். அவரால் வாசகம் சொல்ல தெரியாதவராக இருந்தால், அவர் ஒரு ஊமையாக இருந்தால், அந்த அறிவு ஞானம் இல்லை என்று இருக்குமேயானால் நடுவராக இன்னொருவரை வைத்துக் கொள்ள முடியும், கடன் கொடுப்பவர் எழுத முடியாது. எவ்வளவு தெளிவாக உலக வங்கி இன்று கடன் பெரிதாக ஆக்கிவிட்ட இந்த காலகட்டத்தில் அதை கூட அணுகுவது எப்படி என்பதை குர்ஆனினுடைய இந்த வசனம் தெளிவுபடுத்தும். அருமையான பெருமக்களே, இந்த கடனை குறித்து ஒரு சொல் இருக்கிறது, ஃபஇன்னஹு ஹம்மும் பில்லைல் வமுதில்லத்தும் பின்னஹார். இரவு முழுவதும் கவலை, பகல் முழுவதும் இழிவு. இரவு முழுவதும் அவருக்கு தூக்கம் வர்றதில்லை, கடனை வாங்கிக்கிட்டு தூங்க முடியாத நிலையில் இருக்கிறார். இந்த கடனை அடைக்கணுமே, இத்தனை நாளில் கடன் தவணை முடிகிறதே, அவர் நம்ம கேட்பாரு, நான் அவரை சந்திக்க வேண்டியது இருக்குமே என்று பகலில் அவர் ஒளிந்து ஒளிந்து அந்த கடன் தந்தவரை பார்க்க முடியாத அளவிற்கு அவர் ஒளிந்து ஒளிந்து நடக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது.
அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் கலபத்தி தைன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரம், இறைவா கடனை விட்டும் என்னை பாதுகாப்பாயாகங்கறாங்க. அடிக்கடி இதை என்ன செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கடனை விட்டும் பாதுகாப்பை அதிக வைத்து. இன்னைக்கு வசதியாக இருக்கக்கூடியவங்களும் கூட கடன் வாங்குறாங்க, பேங்க்ல லோன் வாங்கி தான். ஆனா அவங்களுக்கு அந்த லோன் வாங்கி தான் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்ற நிர்பந்தம் சூழல் இல்லை என்றாலும் கூட அப்படி வாங்குவது இன்றைக்கு ஒரு ஃபேஷன், ஒரு முறை. அந்த மாதிரி கடன் கார்டு, கிரெடிட் கார்டு என்றெல்லாம் நிறைய வந்துருச்சு. எல்லாத்தையும் கடனாளியாக்குறதுக்கு உண்டான எல்லா வழிவகைகளையும் இந்த உலக அமைப்புகள் துவங்கி விட்டிருக்கிறது, தொடங்கி வைத்திருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனில் இருந்து அதிகமான பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சஹாபிகள் கேட்டாங்க, நாயகமே கடனை விட்டும் தாங்கள் அதிகமான பாதுகாப்பு தேடுகிறீர்களே, என்ன காரணம்? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னர் ரஜுல இதா கரிமா ஹத்தத ஃபகதபா வ வஅத ஃபஅக்லஃப. ஒரு மனிதன் கடனை வாங்கிட்டான்னு வைங்க, அந்த கடனினுடைய தவணை முடியும் பொழுது அவன் கேட்பான். கடன் கொடுத்தவன் கேட்க தானே செய்வான். அவன் கடன் கொடுத்தவன் கடனை கேட்கும் பொழுது இவன் என்ன செய்வான்? ஏதாவது ஒரு பொய்யை சொல்ல வேண்டியது இருக்கு. நடைமுறையில் இருக்கா இல்லையான்னு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தெளிவாக பளிச்சென்று இதை சொல்லுகிறார்கள். ஆக அவன் பொய் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு இப்படி ஒரு சூழல் அமைஞ்சிருச்சு, இதனால என்னால் தர முடியாம போயிடுச்சு என்று அவனுடைய கல்வில இரக்கம் வருவதற்காக ஒரு பொய்யை சொல்ல வேண்டிய சூழல் உருவாகிறது. அதற்கு பிறகு இன்னும் சரியான 2 நாளில் அல்லது 3 நாளில் நான் உன்னுடைய வீட்டு கதவை கொண்டு வந்து தட்டி தந்து விடுவேன் என்று வாக்களிப்பான். அதற்கு மாறி விடுகிறான், முடியல, அந்த வாக்கை நிறைவேற்றாமல் போய்விடுகிறான், அதற்கு மாறி செய்கிறான். எனவேதான் இந்த கடனை விட்டும் நான் அதிகமாக பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார்கள். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை குறித்து கேட்கிறாங்க, இந்த நபர் மூத்தாயிட்டாரே, இவருடைய குடும்பத்தார் யாராவது இங்க இருக்கிறாங்களா, இந்த குடும்பத்தார் யாராவது இங்க இருக்கிறாங்களான்னு கேட்கிறாங்க. அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் யாராவது இங்க இருக்கிறாங்களா? இல்ல நாயகமே, யாராவது இல்ல. அப்படியானா அவருடைய குடும்பத்தில் போய் சொல்லுங்க, அவர் கபரிலே அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறார், மர்ஹூன், அவர் சொர்க்கம் செல்லாமல் தடை செய்யப்பட்டிருக்கிறது, அந்த கடனை கொடுக்கிற வரைக்கும் போக முடியாது, கபரிலே அவர் அத்தகைய பிரச்சனையிலே ஆழ்ந்து போயிருக்கிறார் என்ற தகவலை அவர்களுடைய குடும்பத்தாருக்கு சொல்லுங்கிறாங்க. நம்ம கவனத்திலே நாம் இருக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை அடக்கியதும் அவனுக்கு கடன் இருக்கிறதா என்று பார்த்து உடனடியாக கடனை கொடுக்க வேண்டும் என்றுதான் மார்க்கம் சொல்லுது. அதுக்கு பிறகுதான் வசியத், அவர் வசியத்து செய்திருந்தாலோ பாகப்பிரிவினையோ அதற்கு பிறகு வருகிறது. எனவே கடன் இருக்குமேயானால் கடனை கொடுத்து முடித்து விட வேண்டும். அடக்கம் முடிந்ததும் கடன் கொடுத்தல் தான், கடன் இருந்தால் அதை முடிக்கணும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஒரு சமயம் ஒரு ஜனாசா பள்ளிக்கு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா பள்ளிக்கு வந்தால் கேட்கிற முதல் கேள்வி, ஹல் அலைஹி தைனுன், இவர் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கிறதா? என்ன கேள்வி பாருங்க. ஜனாசா தொலை வைப்பதற்கு முன்பாக அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசா கடனாளியான்னு கேட்கிறாங்க. இவர் ஒழுங்கா தொழுதாரா, நோன்பு வைத்தாரா, மற்ற இபாதத்துக்களை சரியாக செய்தாரான்னு கேட்கல, கடனாளியான்னு கேட்கிறாங்க. ஹல் அலைஹி தைனுன், இவர் மீது கடன் இருக்கிறதா? இல்லை நாயகமே. ஃபஸல்லா அலைஹி, தொலை வச்சாங்க. இன்னொரு ஜனாசா வருகிறது, ஹல் அலைஹி தைன், இன்னொரு நாள் இன்னொரு முறை, இவருக்கு கடன் இருக்குதா? ஆம் நாயகமே. அந்த கடனை அடைத்து செல்வதற்கான வசதிகளை இவர் விட்டு சென்றிருக்கிறதா? ஆம் நாயகமே. தொலை வச்சாங்க. அவனோட கடனை கொடுத்துருங்க அப்படின்ட்டு. இன்னொரு ஜனாசா வருகிறது, ஹல் அலைஹி தைனுன், இவருக்கு கடன் இருக்கிறதா? ஆம் நாயகமே. கடனை அடைப்பதற்கான வசதிகளை அவர் விட்டு சென்றிருக்கிறாரா? இல்லை. ஃபஸல்லு அலா சாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு நீங்களே தொலை வைங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கிட்டாங்க. நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், கடன் என்பது ஒரு விளையாட்டாக, சாதாரணமாக அன்றாட நடவடிக்கைகள் மூச்சு விடுவது போன்ற ஒரு சூழலாக உருவாகிவிட்டது. ஆனால் அதை ஒரு பெரிய பாவத்திலே கொண்டு, கஷ்டத்திலே கொண்டு அதை ஆக்கிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தொலை வைக்க மாட்டேன்னு ஒதுங்குறாங்க. அப்படி ஒதுங்கிய போது கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அலைய தைனுஹு யா ரசூலல்லாஹ், நாயகமே அந்த கடனை நான் அடைச்சிடுறேன், அவருக்கு 2 தீனார் இருக்கு, 2 தங்க காசுகள், நான் அடைச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்கிறாங்க. பொறுப்பு ஏற்றுக்கிட்டா தொலை வைக்கிறாங்க. அடுத்த நாள் கதாதா ரலியல்லாஹு, வேற ஹதீதுகள்ல வருது,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாதா ரலியல்லாஹு அன்ஹு மறுநாள் சந்திக்கிறாங்க. சந்தித்ததும் கேட்கிறாங்க, அந்த கடனை கொடுத்துட்டீங்களா? அந்த கடனை கொடுத்தீங்களா? இல்லை, நாம கொடுக்கணும், சீக்கிரமாக கொடுங்கள் என்கிறார்கள். நீங்கள் கடனை கொடுக்கும் வரை அவர் சுவன வாடையை அடைய முடியாது, சுகிக்க முடியாதுங்கிறாங்க. ஒரு ஷஹீத் இருக்கிறார், எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஷஹாதத், அல்லாஹ்வுக்காக வேண்டி யுத்த களத்தில் தன்னுடைய உயிரை அர்ப்பணிப்பது என்பது அறப்பணிகளில் மிக உயர்ந்த உயர் பணி. அது மகத்தான இபாதத். அது இதுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. ஒரு மனிதர் மட்டும் தனியா அப்படி போறார். அவரை கூப்பிட்டாங்க. அவர் என்ன தனியா போறார்? நம்ம எல்லாம் ஒரு பக்கமா போறோம், அவர் மாத்திரம் தனியா வர்றாரு. இங்க வாங்க. நீங்க எங்க போறீங்க? நாயகமே, நானும் யுத்தத்துக்கு தான் வரேன், ஃபீ சபீலில்லாஹ். ஏன் தனியா போறீங்க? அப்போ அவர் சொன்னார், இல்லை, நான் கொஞ்சம் நல்ல ஆடைகள் அணிந்திருக்கிறேன், குதிரை ஒட்டகம் போகும்போது அதனுடைய புழுதிகள் கிளம்பி ஆடைகளில் வந்து அது படுது, அங்கிறதுக்காக சற்று ஒதுங்கி வருகிறேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது சாதாரண புழுதி அல்ல, சுவனத்தினுடைய மகரந்த பொடிகள் என்னாங்க. எது? யுத்த களத்திலே சண்டையிடுவதற்கு முன்பாக அங்க போகும் பொழுது அதனுடைய வாகனங்கள், குதிரைகள், கோவேரி கழுதைகள், ஒட்டகங்களின் மூலமாக அதனுடைய குளம்புகள் மண்ணிலே பட்டு கிளம்பக்கூடிய புழுதி. அந்த புழுதியையே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இது சுவனத்தினுடைய மகரந்த பொடிகள், இது மேலப்பட்ட நரகம் தீண்டாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா யுத்த களத்தில் கலந்துக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம்! யுத்த களத்திலே கலந்து கொண்டு ஷஹீதாகிவிட்டால் எவ்வளவு பெரிய பாக்கியம்! அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியத்தை கொண்ட ஒரு ஷஹீத், சஹாபிகள்லாம் தான் ஷஹீதாகணும்னா விரும்புறாங்க. ஷஹாதத்து தனக்கு கிடைக்க வேண்டும், ஏனெனில் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த ஷஹீதும் கூட கடனை நிறைவுபடுத்தாமல் சொர்க்கம் நுழைய முடியாது என்கிறார்கள் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே இதை நாம் கவனத்தில் கொண்டு தேவையில்லாமலாம் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கணும்னு சொன்னால் அத்திய அவசியம். சாப்பாடுறதுக்கு வழி இல்லை, மருத்துவத்துக்கு வழி இல்லை என்பது போன்ற ஒரு நிர்பந்த நிலை வந்தால் மாத்திரமே அவர் என்ன செய்யணும்? கடன் வாங்கணும். ஆனால் அந்த மாதிரி கடன் வாங்க வரும்போது நீங்கள் கடன் கொடுங்கள் என்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடன் கொடுங்கள். ஏன் தெரியுமா? நான் மேராஜுக்கு போகும்போது சொர்க்க வாசலிலே நான் பார்த்தேன், சதக்கா செய்தால் 10 நன்மை, கடன் கொடுத்தால் 18 நன்மை. நான் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் கூட கேட்டேன், மா பாலுல் கர்த் யா ஜிப்ரைல், இது என்ன ஆச்சரியமாக இருக்குது? சதக்கா கொடுத்துட்டா அது போயிடும், திருப்பி வரப்போறது இல்லை. ஆனால் கடன் என்பது திருப்பி வரக்கூடியது. வராமல் போகக்கூடிய ஒன்றுக்கு 10 நன்மைகள், திருப்பி வரக்கூடிய ஒன்றுக்கு 18 நன்மைகள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறதே. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸாயிலு யஸ்அலு வஇந்தஹ், ஒரு யாசகன் இருக்கிறார், பிச்சை கேட்கக்கூடியவர்கள், தேவைக்கு வந்து கேட்கிறாங்கல்ல, அவங்க வந்து கையேந்த கூடியவர்கள், கேட்கும் போது அவரிடத்தில் ஏதாவது இருக்கும் செய்யலாம், இருக்கலாம் இல்ல. நாம பார்க்கலாம், ஒரு 50 ரூபாய் கொடுக்குறோம், அவருக்கு 10 ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், 50 ரூபாய் கொடுக்குறோம், 40 ரூபாய் சில்லறை இருக்காப்பா அப்படின்னு கேட்டு 40 ரூபாய் அவர்கிட்ட காசு இருக்கு, வாங்கிட்டு 50 ரூபாயை கொடுக்குறோமா இல்லையா? அவரிடத்தில் இருக்கவும் செய்யலாம். ஆனால் ஒல் முஸ்தக்ரில், ஒரு கடன் தேடக்கூடியவன், கடன் வாங்கக்கூடியவன், அவன் லா யஸ்தக்ரிது இல்லா மின் ஹாஜா, அவன் தேவை இருந்தால் மட்டும்தான் அவன் கடன் கேட்பான். அப்படிதான் கடன் கேட்கறதுக்குண்டான வழி என்னங்கிறத சொல்றாங்க. கடன் கேட்கறதா தேவை இருந்தால் மட்டும்தான், அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டும்தான். எனவே கடன் கொடுப்பவருக்கு 18 நன்மைகள், சதக்கா தரக்கூடியவர்களுக்கு 10 நன்மைகள் என்று வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவன வாசலிலே எழுதப்பட்டு இருந்ததை அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த கடனை கொடுக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்க. இந்த கடன் கொடுத்துட்டா அவருக்கு 18. ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாங்க, அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க, நாளை ஒரு மனிதன் வருவான் கியாமத்தில், அல்லாஹ் கேட்பான், மா அமில்தா, நீ என்ன அமல் செய்தாய்? நான் ஒன்றும் செய்யலை ரஹ்மானே, நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்யலை, அதாவது உபரியான சுன்னத்தான இபாதத்துக்கள் எதுவும் செய்யலைங்கிறான். சொல்லு, யோசித்து பார், நீ ஏதாவது செய்தாயா? இல்லை ரஹ்மானே, உன்னுடைய அரவணைப்பை, உன்னுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு எந்த இபாதத்தையும் அமலையும் நான் செய்யவில்லை.
இப்படி 2 முறை கேட்டு 3வது முறையும் அல்லாஹ் கேட்பான், யோசி மாமில்தா, நீ என்ன அமல் செய்தாய்? அவ ரொம்ப யோசிச்சுட்டு சொல்லுவான், இறைவா நீ எனக்கு நிறைய ஒரு விஷயம் மட்டும் இருக்கு, நான் பெருசா அமல் இபாதத்தெல்லாம் இல்லை என்கிட்ட, ஃபர்ல மட்டும் செஞ்சுட்டு இருந்தானே தவிர பெருசா உன்னுடைய ரஜாவை உன்னுடைய ஆதரவை பெருமளவுக்கு உண்டான இபாதத்தை நான் செய்யவில்லை. ஆனால் ஒரு விஷயம் இருந்து, எனக்கு நிறைய நீ செல்வத்தை தந்திருந்தா நான் என்ன செய்வேன், என்கிட்ட கடன் கேட்கக்கூடியவர்களுக்கு கடன் கொடுப்பேன். அந்த கடன் பெற்றவர்கள் கடன் தர முடியாமல் கால அவகாசம் கேட்டால் அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பேன். சில பொழுது தர முடியாமல் போது நான் மன்னித்து விடுவேன். அல்லாஹ் சொல்லலாம், இது என் குணம்பா, இது என்னுடைய குணம், நீனே இப்படி நடக்கிறதா இருந்தா நான் எப்படி நடப்பேன்? போ சொர்க்கத்துக்கு, உன்னுடைய பாவங்கள் அத்துணையும் மன்னிக்கப்பட்டது என்கிறான். இது என்னுடைய குணம் அல்லவா? இது விட்டு கொடுப்பது என்பது, தாராளமாக நடப்பது என்பது என்னுடைய குணம். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த கடன் கொடுத்துட்டு அந்த கடனை திரும்ப பெற முடியல அவனால. சில பேர் இப்ப இந்த சூழ்நிலை என்னன்னு கேட்டா, கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவனுக்கு பயப்படுறான். இப்போ நிலை அப்படியே உள்டாம மாறி இருக்கு. கடன் கேட்டா நம்மளை அடிச்சு போடுவானோ, ஏதாவது வம்பை இழுத்து விட்டுருவானோ, நம்ம பற்றி வாட்ஸ்அப்ல ஏதாவது போட்டு சொல்லிடுவானோ, அப்படியெல்லாம் சூழல் உருவாயிருக்கு. மக்களினுடைய மனசு அவ்வளவு கெட்டு போயிருக்குது. கடன் கொடுத்தவன் பயப்படுறான், கடன் வாங்கினவன் தைரியமா இருக்கிறான். இந்த மாதிரி ஏதாவது திரும்ப திரும்ப கடன் கேட்டு வந்தா நான் அப்படி செஞ்சு போடுவேன், இப்படி செஞ்சு போடுவேன் அப்படிங்கிறான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம். ஒரு கட்டத்திலே கடனை திருப்பி தர முடியாமல் போனது, இவன் என்ன செஞ்சிட்டான், மன்னிச்சிட்டான். இப்படி யார் மன்னிக்கிறானோ, கடன் கொடுக்கிறானோ, கடன் வாங்கியவர்களுக்கு அவகாசம் கொடுக்கிறானோ, அல்லது அவர்களால் தர முடியாமல் போன போது அதை மன்னிக்கிறானோ, அவன் மௌத்தா போன பிறகு கியாமத்தில் இப்போ அவன் விசாரணைக்கு வருவான் இல்லை, இமிகிரேஷனுக்கு வருவான் இல்லை, இமிகிரேஷன்டாலே ஒரு வகையாக தானே இருக்கு. அந்த மாதிரி வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீசான் பக்கத்தில் நான் வந்து, அவனுடைய டர்ன் வரும்போது நான் வந்து நின்றுவேங்கிறாங்க. நான் மீசான் கிட்ட வந்து நிற்பேன். அவனுடைய அளவீடு அங்கே நடக்கும் போது அது ஃபயின் ரஜஹா, அவன் ஏற்கனவே நிறைய இபாதத்துக்கு செஞ்சு கரெக்டாக தான் இருக்கிறான் அப்படின்னா பிரச்சனை இல்லை. குறைஞ்சிடுச்சு, சொர்க்கம் போறதுக்குண்டான வாய்ப்பு இல்லைன்னா ஷஃபாஅத்து லஹு, அவனுக்கு நான் ஷஃபாத் செய்வேன், பரிந்துரை செய்வேன் என்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை எண்ணி பாருங்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு சமயம் இன்னொன்று இருக்கு. ஒருத்தர் கடன் கொடுத்திருக்கிறாரு, இன்னொருத்தர் கடன் வாங்கி இருக்கிறாரு. கடன் கொடுத்தவர், கடன் வாங்கியவர். அந்த கடன் வாங்கியவருக்கு கடனை திருப்பி கொடுக்க முடியல, கடன் கொடுத்தவருக்கும் தேவை இருக்கு. கடன் கொடுத்தவருக்கும் தேவை இருக்கு, ஆனால் கடன் அவரால் கொடுக்க முடியல என்று இருக்கும்போது 3வது நபர், இதில் சம்பந்தப்படாத 3வது நபர் அதில் ஈடுபடுங்கள் என்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்துக்கு கட்டளையிடுறாங்க, நீ ஈடுபடு, உனக்கு வசதி இருக்குல்ல, வாய்ப்பு இருக்குல்ல, அந்த கடனை நீ கொடு, உனக்கான பாக்கியத்தை நான் பெற்று தருகிறேங்கிறாங்க. 3வது நபர் அதில் உள்ள நுழையணும். ஏன்னா கடன் கொடுத்தவரால் திருப்ப முடியவில்லை, கடன் கொடுத்தவர் கடன் பெற்றவரால் திருப்ப முடியவில்லை, கடன் கொடுத்தவருக்கும் தேவை இருக்கிறது என்ற நிலை வறுமையானால் நீங்க என்ன செய்யுங்க, அவருக்கு கொடுங்க, தாராளமாக நடங்க. இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா பள்ளி வாசல்ல இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. ஒரு பகல் பொழுது அவங்க மட்டும்தான் அந்த பள்ளியில் இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு 10 மணி மாதிரி வைங்களேன், பெரும்பாலும் ஆட்கள் இருக்க மாட்டாங்க, இஅ்திகாஃப்ல இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வர்றாரு, வந்து இபாதத்தில் அப்படியே தொழுது அவருடைய முகமெல்லாம் அப்படி கவலையில் வீங்கி போய் இருக்கிறது. அதை பார்த்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன ஆச்சு சகோதரர், உங்களுக்கு என்ன ஆச்சு? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறார். உங்க முகத்தை பார்த்தா எனக்கு தெரியுது ஏதோ பிரச்சனை இருக்குது, அது என்னங்கிறத நீங்க சொல்லுங்க. அப்போ அவங்க சொன்னாரு, யா சாஹிப் ரசூலில்லாஹ், கண்மணி நாயகத்தினுடைய அரும் தோழரே, நான் ஒரு மனிதரிடத்தில் கடன் வாங்கி இருந்தேன், அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல எனக்கு. இன்னைக்கு தவணை, இன்னைக்கு டேட், கடைசி டேட், லாஸ்ட் டேட் இதுதான், இன்னைக்கு தான், எனக்கு முடியல, வழியும் தெரியல, நான் அங்கே வந்து இருக்கிறேன், அல்லாஹ்ட்ட வந்து நான் முறையிடுறேன், எனக்கு எப்படி இதை திருப்பி கொடுப்பதுன்னு தெரியவில்லை, இரவு முழுவதும் நான் அழுதேன், தொழுதேன், வழி இல்லாமல் அவனுடைய இல்லத்திற்கு வந்து நான் முறையிடுகிறேன், கொடுக்கணும் தான் நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கடன் வாங்கும் போதே என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீ வாங்குங்கிறாங்க, உனக்கு தேவை ஏற்பட்டா. அப்படி ஏற்பட்டு நிறைய பேர் இவன்கிட்ட போய் கடன் வாங்கினா திருப்பி கேட்க மாட்டான், பயப்படுவான்.
கடன் கேட்டாலும் பயத்தில் தருவான் அப்படிங்கிற மாதிரி நிலைமையெல்லாம் உருவாயிடுச்சு. எவ்வளவோ சூழல் மாறி போய் கிடக்குது. கடன் வாங்கும் பொழுதே நீ என்ன செய்யணும்? நியத்தை வைக்கணும், கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற நியத்தை வச்சு தான் வாங்கணும். அப்படி நீ வாங்கி கடனை கொடுக்க முடியாமல் போனால் தஜாவஸ் அன்ஹு, அல்லாஹ் அவனை என்ன செய்கிறான்? பொறுத்து விடுகிறான். அந்த கடனாளிக்கும் அந்த கடனை நிறைவேற்றுவது மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறான். ஆகிரத்திலும் அவனுக்கு பாக்கியம் கொடுக்கிறான். ஆனா நம்ம வாங்கிடும் அதெல்லாம் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சும்மா கடனை வாங்கிக்கிட்டு போறக்கூடியவர்களை அல்லாஹ் மன்னிப்பது இல்லை, அவனுக்கான பொறுப்பை ஏற்பது இல்லை என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த மனிதர் அழுறாரு, எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா போய் நமக்கு என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுறதுக்கு வந்திருக்கிறார். இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, யார்கிட்ட கடன் வாங்கினீங்க சொல்லுங்க, நீங்க வாங்கினது யாரிடம்? இன்ன நபரிடம். அப்போ அவங்க சொன்னாங்க, அவரை எனக்கு தெரியும், வாங்க நான் அவருக்கு பேசுறேன், பேசி கொஞ்சம் கால அவகாசம் நான் கேட்கிறேன், நிச்சயமாக அவர் தருவார், நல்ல மனிதர் தான், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் கூட வர்றேன் வாங்க அப்படின்னு வெளியில வர்றாங்க. பள்ளியை விட்டு வெளியில கால வைக்கும் போது அந்த தோழர் சொல்கிறார், யா சாஹிப ரசூலில்லாஹ், நீங்க ஏத்திகாஃப் இருக்கிறீங்க, இப்ப வெளியில வர முடியாது. அவங்க சொன்னாங்க, நான் ஏத்திகாஃப் இருக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நான் வெளியில போன ஏத்திகாஃப் முறிஞ்சு போன்னு தெரியும், நான் பின்னால் கலா செய்து கொள்வேன், இல்லைன்னாலும் பரவாயில்லை, அல்லாஹ் என்னை புரிந்து கொள்வான். ஏனெனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தன்னுடைய சகோதரின் முஸ்லிம் சகோதரனுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுவதற்கு செல்கிறாரோ அவர் ஒவ்வொரு 8 வைக்கும் பொழுதும் 70 நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான், 70 பாவங்களை மன்னிக்கிறான் ஒவ்வொரு 8க்கும். யாருக்கு? அந்த கடனாளிக்கு உதவி செய்ய போறவர். அது ஒரு பெரிய பாக்கியமானது இல்லையா என்று சொல்லிட்டு போற வழியில அவருக்கு மௌத்து வந்து விடுமேயானால், நல்லதுக்கு தான் போறாரு, போற வழியில இவர் மௌத்தாயிட்டார் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவரை கேள்வி கணக்கு இல்லாமலேயே சொர்க்கலோகத்தில் நுழைஞ்சிடறான். விஐபி தான், இமிகிரேஷன்ல எந்த கேள்வியும் கிடையாது, நேர உள்ள வந்துடலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு தெரியும், எனவேதான் நான் கூட வருகிறேன், எனக்கு பரவாயில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய இபாதத்தை விட உன்னுடைய சகோதரனுடைய ஹாஜத்தை நீ நிறைவேற்றுங்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது ஒரு பெரிய விஷயம். அல்லாஹ் சொல்வான், வஇன்கானது உஸ்ரத்தின் ஃபனதிரத்துன் இலா மைஸரா, நீங்க கடன் பெற்றவர் வறுமையிலே இருப்பாரேயானால் அவருக்கு வசதி வரும் வரை நீங்கள் எதிர்பார்க்கல். வாந்த சத்தகூ கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், அப்படியும் அவரால் கொடுக்க முடியலனா அது சதக்காவை நீங்க ஆக்கிருங்க, நீங்கள் அறிந்தவர்கள் இருந்தால் அது ஒரு பெரிய கயிறு. வேற ஒரு ஹதீது, சில ஹதீதுகள் வருது, நீங்கள் அப்படி தவணையிடுவீர்களே ஆனால் நீங்கள் தௌபா இல்லாமல், கடனை கொடுத்துட்டாரு, அவரால் தர முடியல, அவகாசம் கொடுக்கிறாரு, அப்பவும் தர முடியல, மன்னிச்சிடுறாரு. அப்படி மன்னித்து விட்டால் அல்லாஹ் தஆலா இவரை தௌபா செய்யாமல் மரணிக்க செய்வதில்லை, தௌபாவோட தான் மரணிப்பார். அது வரைக்கும் இவரை காலம் தாழ்த்துகிறான் என்பதை நாம் அறிய முடிகிறது. எனவே அருமையான பெருமக்களே, கடன் என்பதை பெறுவதை இஸ்லாம் விரும்பவில்லை, கடன் கொடுப்பதை இஸ்லாம் விரும்புகிறதனுடைய நோக்கத்தை இங்கே நாம் சொன்னோம். அந்த அடிப்படையில் கடனில்லா வாழ்வு வாழ வேண்டும், அதற்கான முனைப்போடு செயல்பட வேண்டும். வல்ல அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்தை ஹலாலான பொருளாதாரமாக ஆக்கி வைத்து ஈருலக சௌபாக்கியம் பெற்றவர்களிலும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் இணைத்து வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.